ஒரு வில் உள்ள வட்டத்தின் மையம் O ஆகும். அதில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன தேற்றம் பயன்படுத்தணும்னு தெரியும். சரியா? பரிதியில் உள்ள இரு புள்ளிகளினால் மையத்தில் அமைக்கப்படும் கோணமானது பரிதியில் அமைக்கப்படும் கோணத்தின் இருமடங்கு ஆகும். பரிதியில் அமைக்கப்படும் கோணத்தின் இருமடங்கு. ஆகவே இவர் எக்ஸ், இந்த பரிதியில் அமைக்கப்பட்ட கோணம் எக்ஸ் அப்படின்னா இந்த மையத்தில் அமைக்கப்பட்ட கோணம் வந்து அதனுடைய இருமடங்கு. ஆகவே இவர் 2x ஆக இருப்பார். 2x. அதே மாதிரி அடுத்த விடயம் பாருங்க, OAOB இரண்டும் ஒரு வட்டத்தினுடைய ஆரைகள். ஒரு வட்டத்தினுடைய ஆரைகள் எவ்வாறு இருக்கும்? பருமனில் சமனாக இருக்கும், நீளத்தில் சமனாக இருக்கும். ஆகவே AOவும் OBயும் சமன். ஆகவே இது ஒரு இரு சமபக்க முக்கோணியாக கருத்தில் கொள்ளப்படும். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இந்த சமனான பக்கத்துக்கு எதிரில் 55 பாகைனா இந்த சமனான பக்கத்துக்கு எதிரிலையும் 55 பாகை கோணம் இருக்கும். 55 பாகை. திரும்ப சொல்றேன் பாருங்க. வட்டத்தின் பரிதியில் உள்ள இரு புள்ளிகளை கொண்டு மையத்தில் அமைக்கப்படும் கோணமானது பரிதியில் அமைக்கப்படும் கோணத்தின் இருமடங்கு. அதை வைத்து 2xன்னு கண்டுபிடித்தோம். அடுத்து OAவும் OBயும் ஒரு வட்டத்தின் ஆரைகள். ஒரு வட்டத்தின் ஓர்வட்ட ஆரைகள் நீளத்தில் சமன். ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான இந்த இரு சம பக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களும் சமன். ஒரு 55 இந்த கோணமும் 55 பாகையாக இருக்கும். மொத்தத்தையும் கூட்டும் போது 180. இந்த AOB முக்கோணில பகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. 55ம் 55ம் பாத்தீங்கன்னா 110. 110ஓட 2x கூட்டுறது 180க்கு சமனா இருக்கும். 2xனுடைய பெருமானம் 180லிருந்து 110 கழித்தோம்னா 70 பாகை. 2x 70 பாகையாக இருக்கும். xனுடைய பெருமானம் 70ஐ 2ஆல் வகுக்கும் போது 35 பாகை என கிடைக்கும். xனுடைய பெருமானம் 35 பாகையாக இருக்கும்.